அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சினிமா நடிகை அவங்க இந்த இபி பில்லை பற்றி போட்டிருந்தாங்கல்ல. தாவேக்காக இதுக்கு முன்னால் சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுகிறாங்க. இபி பில் நிறைய பேருக்கு அதிகமாக வருது, என்னை காட்டிலும் எனக்கும் வருது, என்னை காட்டிலும் நிறைய பேருக்கு அதிகமாக வருது. ஸோ இப்படியே போச்சுன்னா ஆட்சிக்கு கெட்ட பேர். இதுக்கு முன்னால் இருந்தது, அதாவது இப்போ இருக்கிறது சரி பண்ணுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, திமுக காலத்தில் இருந்ததை அப்படியே கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது தான் ஒரு சந்தேகம். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம், இந்த ஆக்ட்ரஸ், இப்போ இவங்க ஆக்ட்ரஸ்னாலே ஓரளவு நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய வியூஸ் போகும், ஆட்டோமேட்டிக்காக போகும். ஸோ இதை எடுத்து பேசும்போது இன்னும் டபுளாக போகும். ஆல்ரெடி இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு குரூப் இதை நிறைய ஷேர் பண்ணும். அதுக்கப்புறம் தாவேக அரசுக்கு எதிர்ப்பாக இருக்கிற பெரிய ஒரு குரூப் இருக்குல்ல, அதுவும் இதை ஷேர் பண்ணும்போது நிறைய வியூஸ் போகும். அப்போ நிறைய வியூஸ் போச்சுன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, இதுக்கு நிறைய வியூஸ் போயிருக்கு, அப்போ இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சப்கான்சியஸாக ஒரு மைண்ட் அப்படி ஒன்று அவங்களுக்கு ஆக்டிவ் ஆயிரும். ஸோ இதை தான் இவங்க பயன்படுத்த பார்க்குறாங்கன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த சொல்லும் போது, ஒரு கவர்மெண்ட்டை மொத்தமாக குறை சொல்லும் போது அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும்னு சொல்லுவாங்க. உடனே சொல்லுவாங்க, அவங்க நல்லது பேசும்போது இனிச்சு இப்போ புளிச்சுதான்னு கேட்டா, அவங்க நல்லது பேசும்போது நான் ஆதரிக்கல, இப்ப கெட்டது பேசும்போது ஆதரிக்கவும் மாட்டேன். அவங்களோட கருத்தை தான் நம்ம எதிர்க்கோம். அவங்க அப்பப்போ இப்ப நானுமே அடுத்த ஏதோ ஒரு நிமிஷத்துல ஏதோ ஒன்று பேசலாம், எனக்கு என்ன தோணுதோ அதை பேசலாம். அந்த கருத்து சரியில்லை அப்படின்னா அது மொத்தமா பாதிக்குதுன்னா யாரோ ஒருத்தங்க கருத்து தெரிவிக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறது, அக்செப்ட் பண்ணிக்காததும் அவங்க இஷ்டம். அதே மாதிரி தான் ஏன் இஷ்டம். அதாவது அவங்க தப்பு பண்ணும்போது அந்த கருத்துக்கு எதிராக ஒரு கருத்து வைக்கிறதுல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு தான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி தான் இப்போ இவங்க சொன்ன கருத்து கரெக்டு கிடையாது. இவங்க இதில் பிஹெச்டி முடிச்சவங்களாம் கிடையாது. அதுக்காக இவங்க இந்த எப்படி சொல்கிறது, சாமானிய மக்கள் கூட பயணிக்கிறாங்களா தினந்தோறும்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா எல்லார்ட்டையும் கேட்டால் தான் அந்த விஷயம் என்னன்னு தெரியும். ஸோ டிஎன்இபி அவங்க சார்பாக இதை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் என்னன்னா, மொத்தத்தில் 0.7% தான் அதாவது திரும்ப அவங்க கணக்கு பார்த்தாங்கல்ல, எல்லா இடத்துலையும் வரலாங்க. ஏன்னா எனக்கு வீட்டுக்கு வரல, எனக்கு தெரிஞ்ச யாருக்குமே வரல. அப்போ இது பண்ணும்போது ஒரு சில இடத்துல பண்ணும்போது 0.7%, அதாவது ரொம்ப கம்மியான அளவில் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருந்திருக்கு. அதை அவங்க எப்படி கிளைம் பண்ணிக்கலாம்னா, இபி ஆஃபீஸுக்கு டைரெக்டாகவே இல்லை திரும்ப கணக்கு பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா நீங்களே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, எனக்கு போன இதில் இப்படி வந்திருந்து இந்த இதில் இப்படி வந்துருச்சுன்னு சொல்லி. நான் இப்போ ஒரு கால்குலேஷன் போடுறேன், அதுக்கப்புறம் இதில் போடுறேன், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கால்குலேஷன் தெரியும். அதுக்கு முன்னால் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். ஒருவேளை உங்களுக்கு அது வருது, எல்லாருக்கும் அப்படி வரலன்னா சொல்ல மாட்டேன், ஒரு சில பேருக்கு வருதுன்னா, ஏன்னா சில பேர் 10 நாளுக்கு அப்புறம் கணக்கு எடுக்கப்பட்டதாட்டு ஒரு இடத்துல சொல்கிறாங்க, டிலேயாக கணக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்லி. அப்படி இருக்கோம்னா அந்த ஆதாரத்தை கொண்டு அதை நீங்கள் காமிச்சாலே போதும், அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. மற்றபடி மொத்தமாக குறை சொல்கிறதுங்கும் போது அது எல்லா விஷயத்தையும் பாதி. நீங்கள் 200 யூனிட்டுக்காக பேசுகிறீங்களா இல்லை 200 ரூபாய்க்காக பேசுகிறீங்களா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்துரும் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் இதே வீடியோவில் மரிய வில்சன் அவர்களுடைய அந்த ஒரு தமிழுக்கு எதிரான ஒரு பேச்சை நான் ஆதரிக்க போறதில்லை. அவர் ஒரு எமோஷன்ல தான் பேசிட்டாரு, அதை நான் எந்த ஒரு இதுவும் சொல்லலை. ஏன்னா ஆப்போசிட்ல அரசியல் கருத்துக்கள் எடுத்து வைக்கணும். அதை விட்டுட்டு அவரை கிண்டல் பண்ற விதத்தில் சொல்லும்போது அவர் எமோஷன் ஆகி ஒரு மதத்தை பின்பற்றாரு, அந்த மதத்தை வச்சு அவர் ஒரு ஃபாலோ பண்றாருல. ஸோ அது காப்பாற்றும் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கை அடிப்படையில் அவரும் பர்சனலா பேசிட்டாரு அப்படிங்கிறது தான். ஆனால் பர்சனலா பேசினாலும் சட்டமன்றத்தில்ங்கும்போது அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டாலும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாமே லைவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாலாம் இப்படி பேசியிருப்பாங்களான்னு கேட்டால் இதோட மோசமான விஷயங்கள், சாரியை புல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணானுங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் பர்டிகுலராக வெளிவரது காரணம் வெளிப்படையாக தாவேக்கா எல்லாமே நேரலை லைவாக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதில் அவர் தமிழை எமோஷனில் பேசுனது தான். அதுக்காக கண்டிப்பாக சரி, நான் என்ன சொல்கிறேன்னா தப்பு பண்ணிட்டார், அதுக்காக ஒரு மன்னிப்போ ஏதோ ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா அதை ஓகே, அவரோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி பேசினாரான்னு கேட்டால் கிடையாது, அவர் வார்த்தை விடணும்னு விட்டாரான்னு கிடையாது. அதுக்காக தான் அவங்க எந்த ஒரு தவறும் வந்துடக்கூடாதுன்னு பேப்பரை பார்த்து வாசிக்கிறாங்க, எந்த ஒரு தப்புமே வந்துடக்கூடாது. ஏன்னா அவை குறிப்பில் அது ஆட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். இப்போ 10,130ன்னு சொல்கிறதுக்கும் 10,000 அப்படின்னு சொல்லி ரவுண்டாக சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அவை குறிப்புகளில் 10,000 வைக்க முடியாது, எல்லாமே டேட்டா கணக்கு. அதே போல தான் இந்த வார்த்தைகளும் பார்த்து பயன்படுத்தணும். இதுக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறதில்லை. அது இல்லாமல் உடனே இதை கம்பேர் பண்ணி மதத்தை உள்ளே கொண்டு வராங்க, கிறிஸ்டியானிட்டியை கிறிஸ்தவத்தை உயர்த்தி பேசுகிறாங்க, அதெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா வேளாண் பட்ஜெட் அவர் கொண்டு வரும்போது அவர் கோயிலுக்கு போயிட்டு அதை அப்படியே தான் கொண்டு வந்திருந்தாரு. நானே கேட்குறேன், மதசார்பற்ற கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது அவரவர் நம்பிக்கை. ஆனாலும் சட்டமன்றத்தில் ஒரு சில விஷயத்தை தவிர்க்க வேண்டியதானே, இல்லைன்னு சொல்லலை. எங்க தளபதி, எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் இபி ஃப்ரீ. இப்போ நீங்க எல்லாரும் என்ன இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணாததுல நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட இபி பில் அவ்வளோ அதிகமாக வந்துட்டே இருக்கு. எனக்கும் இதே நிலைமை தான். அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்தில் சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை.
இப்படியே போச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமா போயிடும். அண்ட் நீங்க அந்த 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு சொன்னதை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே. அவங்க சொல்ற அந்த வார்த்தைகள்லாம் நோட் பண்ணீங்களா? அதாவது இதுக்கு முன்னால் இருந்ததை கொண்டு வாங்க, அதுவே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் டிவிக்கு அவங்க சொன்ன மாதிரியே ஃபுல், அதை வந்து அப்படி நடைமுறையில் இல்லை, ப்ராக்டிக்கலாக அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்தாங்களா? நீங்கள் பார்த்தீங்களா நான் கேட்குறேன். எத்தனை பேர் பெனிஃபிட், அதாவது இதுக்கு முன்னால் பில் பே பண்ணவங்க கூட இந்த மாதம் நிறைய பேர் இந்த தடவை நிறைய பேர் பே பண்ணலை. இதுக்கு ஆதாரம் உங்களை சுற்றி இருக்கவங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டாலே தாராளமாக தெரியும். சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு 2 கொத்தடிமை சொல்கிறத கேட்டுட்டு 2 ஆமாவோடு சொல்கிறத கேட்டுக்கிட்டு பேசுனா இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ நான் தான் முதல்ல அப்லோட் பண்ணேன். அதுக்கு முதல்ல நான் சாரி கேட்டுக்கிறேன். என்ன சாரி, எதுக்கு சாரி? இல்லை எனக்கு புரியலை, எனக்கு புரியவே இல்லை. அப்போ அந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள், நீங்கள் வந்து இது வந்து கரெக்டாக நடக்கல, ஒரு சில இடத்துல பாதிக்கப்படுது, நிறைய பேர் இப்படி போடுறாங்க, இதை ஏன் கவர்மெண்ட் வந்து கவனிக்கலை, இதை கவனிக்கிறீங்களா, இதை பாருங்கள், இத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறது வேற. அப்படி பார்த்தா கரண்ட் இல்லாததுக்கே நம்ம மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. சாதாரணமாக இந்த கொத்தடிமை ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே எவ்வளோ தூரம் வைரல் பண்ணுறாங்க. அப்போ இந்த விஷயத்தை நான் சும்மாவாக விட்டுருப்பானுங்க, சும்மா விடுவானுங்களா அவனுங்க? அப்போ எவ்வளோ தூரம் அவனுங்க வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது, இந்த மாதிரி பல விஷயத்த கையாண்டிருப்பானுங்க. ஏன் ஆளலை, ஏன் யாருமே இந்த சாட்டையெல்லாம் எப்பண்டா நொறுக்கு திணி மாதிரி இருக்கான், அவன் அதை வந்து பேசுறதை விட விட்டுட்டானுங்க. எவ்வளோ தூரம் அதை வைரல் ஆக்கியிருக்கலாம். சாதாரணமாக பில்லு கூடி இருக்கு. ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸாக சாமானிய மக்களுக்கு அவ்வளோ பில் வந்துட்டு இருக்கான். யார் சொன்னது? யார் அந்த சாமானிய மக்கள்? அந்த சாமானிய மக்கள் வந்து உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்களா, ஒரு டேட்டாவோட தரவுகளோட வச்சுருப்பாங்களா? அதை எடுத்து காட்டுங்க, போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக வந்திருக்குன்னு சொல்கிறீங்களா, போட்டு காட்டுங்க, டிஸ்பிளேல பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு டிஸ்பிளே பண்ணுங்க. உங்களுக்கு யார் சாமானிய மக்கள் சொல்கிறேன்? நாங்களும் சாமானிய மக்கள் தான், எங்கள் வீட்டெல்லாம் அதிகமாக வரல. அது எப்படி அந்த சாமானிய மக்கள் யார்? அது கொத்தடிமை சாமானிய மக்கள். ஓகே, எக்ஸ்பிளனேஷன் வீடியோவுக்கு வந்துடும். இது வந்து இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு மீன்ஸ் ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. அந்த வீடியோவுக்கு போவோம், அதை வச்சு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவரோட தப்பான புரிதல் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியரா தெரியும். 58 யூனிட்டுக்கு 200 யூனிட் ஃப்ரீ போச்சுன்னா மீதி 58 யூனிட்டுக்கு 273 ரூபா வந்திருக்குது. 4 ரூபா 70 காசு வந்திருக்கு. இதே போன மாசம் எவ்வளவு வந்திருக்குது? 206 யூனிட் எடுத்திருக்கேன். 106 யூனிட்டுக்கு எனக்கு பில் எவ்வளவு? 2 ரூபா 48 காசு. இதுல எங்க கரண்ட் பில் நீங்க குறைச்சிருக்கீங்க? இவர் சொன்ன மாதிரி தான் எங்க நீங்க குறைச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாருல, அங்கதான் அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். உங்கள்கிட்ட சப்போஸ் ஒரு நோட் இருந்தாலோ இல்ல ஒரு கால்குலேட்டர் இருந்தாலோ இல்ல வந்து ஒரு நோட் பேட் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா எடுத்து வைங்க, வச்சு ஒரு பெண்ணோட இருங்க. உங்களுக்கு நான் சொல்லும் போது மேபி புரியலாம், இல்லை எழுதி வச்சு நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியலாம். இப்போ அவர் புதிய ஆட்சி அப்படின்னு சொல்லி புதிய ஆட்சியில் அவருக்கு வந்ததா சொல்றது 258 யூனிட் சொல்றாரு. இதுல ஃப்ரீ யூனிட்னு பார்த்தா 200, அப்படி மீதி இருக்க பார்த்தா 58. ஓகேவா? அந்த 200 மைனஸ் பண்ணிட்டு 58 யூனிட்டுக்கு, அதாவது 200க்கு மேல, இங்கே தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 100 யூனிட்டுக்கு மேலே வந்தால் 2 ரூபான்னு வச்சுக்கோங்க. அது 2 ரூபா சில்லற பைசா, 35 பைசான்னு வச்சுக்கோங்க. அடுத்தது 200 யூனிட்டுக்கு மேலே வந்தால் நம்ம கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணுறது 4 ரூபா சம்திங். அது வந்து 4 ரூபான்னு வச்சுக்கோங்க, ரவுண்டாகவே வச்சுக்கோங்க. அப்போ இதில் 200 மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி 58 யூனிட் தான் இருக்குது. அந்த 58 யூனிட்டுக்கு நீங்கள் 4 ரூபா வச்சு பார்த்தா 4 ரூபா 70 பைசான்னு வச்சு நீங்கள் பார்த்தா 273 ரூபா வருது. இந்த 273 ரூபா அந்த 58 யூனிட்டுக்கு மட்டும் தான். அப்போ கரெக்டாக தான் இருக்குது. இது வந்து புதிய ஆட்சியில் நான் சொல்கிறேன் 200 மைனஸ் பண்ணி அந்த 58க்கு மட்டும் சார்ஜ் பண்ணா. இப்போ அடுத்தது அவர் சொல்கிற இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் வரும். இப்போ பழைய ஆட்சியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா 263 ரூபா வந்துச்சுன்னு சொல்கிறார். 263.2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே அவர் யூஸ் பண்ணது பழைய ஆட்சியில், ஓகேவா, டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவர் யூஸ் பண்ணது 206 யூனிட். அதில் ஃப்ரீ யூனிட் 100. அப்போ அந்த 100 போக மீதி 106 யூனிட் இருக்குது. அப்போ அந்த 100லேருந்து 200க்கு எவ்வளோ சொன்னோம்? 2 ரூபான்னு வச்சுக்கோங்க. 2 ரூபா 35 பைசா. ஸோ அப்போ அந்த 100 யூனிட்டுக்கு 235 ரூபா வருது. மீதி இருந்தது, அதாவது 100க்கு மைனஸ் போக மீதி இருக்க 100க்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 6 யூனிட் இருக்குல்ல, அந்த 6 யூனிட்டுக்கு 4 ரூபா 70 பைசா. அப்படி பார்த்தா 28 ரூபா 20 பைசா. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 235 ப்ளஸ் 28.20 நம்ம ப்ளஸ் பண்ணால் 263.2 கரெக்டாக தானே வந்திருக்கு. அப்படி பார்த்தா அந்த ஸ்லாபும் ஒன்று தான், இந்த ஸ்லாபும் ஒன்று தான். அதே மாதிரி தான் அந்த அமௌண்ட் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, 4 ரூபா. 200 யூனிட்டுக்கு மேலே ஒரு யூனிட் யூஸ் பண்ணாலும் அந்த யூனிட்டுக்கு 4 ரூபா கணக்கெடுப்போம். அதுக்கு முன்னால் வரைக்கும் 2 ரூபா தான் கணக்கெடுப்போம். சேம் பேட்டர்ன் தான் இப்போ வந்து 200 யூனிட்டுக்கு மைனஸ் பண்ணது போக மீதியை நாங்கள் கணக்கெடுத்துருக்கோம். தெளிவாக சொல்லணும்னா நாங்கள் இவ்வளோ ரூபா கூட்டியிருக்கோம்னு சொல்லி இதுக்கு முன்னால் உள்ள ஆட்சியிலலாம் போடுவாங்க. அப்படி போடணும். அப்படி போடலைன்னா மக்களுக்கு மறைமுகமாக யாரும் திருட முடியாது. அது ஒரு பெரிய ஸ்கேம் ஆயிரும். அதை பார்த்துட்டு யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ
அவங்க அப்படின்னா தாவேக அரசு என்ன சொல்லணும்னா நாங்கள் எலக்ட்ரிக்கல் பில்லை கூட்டியிருக்கோம், அதில் லாபம் இல்லாதனால நாங்கள் கூட்டியிருக்கோம்னு சொல்லி போடுவாங்க. அப்படி போடாமலாம் யாரும் வாங்க மாட்டாங்க. சப்போஸ் கூட்டினா கூட இப்படி வெளிப்படையாக போடுவோம், அப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க, தப்பு கிடையாது. ஸோ இந்த பழைய கணக்கே வந்து நம்ம 100 யூனிட்டுக்கு பார்த்தா 235 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. இப்போ வெறும் 58 யூனிட்டுக்கு, ஏன்னா 200 தாண்டிட்டு, அப்படிங்கும்போது கரெக்டாக பார்த்தா 272 ரூபா வந்திருக்கு. ரெண்டையும் சேர்த்து கால்குலேட் பண்ணால் கூட 507 ரூபா இவ்வளோ தான் வந்துருக்கு. இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் கூட ஒரு 270 ரூபா அந்த மாதிரி தான் வித்தியாசம் வருது. இந்த மாதிரி தான் ஒரு சின்ன வித்தியாசம் வருது. அப்போ இவ்வளோ தான் வித்தியாசம். இதை நான் கிளியராக சொல்லட்டுமா? இங்கே பிரச்சனையே அந்த 200க்கு மேலே இருக்க, விச் மீன்ஸ் அந்த 58 யூனிட் தான் பிரச்சனை. இதுக்கு முன்னால் அவர் 200 யூனிட்டுக்கு மேலே 6 யூனிட் தான் யூஸ் பண்ணியிருந்தார். அதனால அந்த டிஃப்ரென்ஸ் தெரில. இப்போ 200க்கு கீழே 100லேருந்து 200க்குள்ளே 2 ரூபா தான். ஆனால் 200க்கு மேலே போச்சுன்னா அது 4 ரூபா, டபுளுக்கு மேலே வருது. இப்படி டபுளுக்கு மேலே வரும்போது 206, 210, 220னா அந்த வித்தியாசம் தெரியாது. இப்போ நீங்கள் உங்கள் யூனிட்டை இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, ஏன்னா இது வந்து கோடை காலத்தெலாம் தாண்டி நிறைய ஏசி யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஃபேன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய நேரம் வீட்டில் இருந்திருப்பாங்க, குழந்தைங்க வீட்டில் இருந்து டிவி பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயம் இருக்கனால எப்படி ஒரு 60லேருந்து 70 யூனிட் கூட வரும். இவருக்கு 206லேருந்து 258 வந்திருக்கு. உங்களுக்கு நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா 290 வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்கா, இல்லை 300க்கு பக்கத்தில் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி பார்த்தா நான் சொன்ன மாதிரி தான் டபுளாக கூடுச்சுன்னா அந்த ரேட்டு கரெக்டு தான். நீங்கள் 800 வந்துட்டு இருந்துச்சுன்னா அது வந்து டபுளாக கூடும். அதுக்கப்புறம் 300 தாண்டி இருந்தால் இன்னும் அதுக்கு சார்ஜ் ஒரு 5.6 இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கும். ஸோ இதுதான் அந்த 500 தாண்டும் போது ஒரு மார்ஜின் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் நோட் எடுத்து வீட்டில் உங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் இபி ஆஃபீஸில் போய் அந்த 10 நாள் டிலே இருக்கவங்க யாராவது கணக்கு தப்பாக எடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும்னா நீங்கள் வந்து இபி ஆஃபீஸில் போய் நீங்கள் கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம். அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்படலைங்கிறது எந்த ஒரு போராட்டத்தையும் யாரும் முன்னெடுக்கலை. மற்றதுக்கெல்லாம் முன்னெடுத்தவங்க இதுக்கு எடுக்கலைன்னா, இதை பயன்படுத்திக்கலைன்னா, அரசியலாக பயன்படுத்திக்கலைன்னா அப்பவுமே உங்களுக்கு சந்தேகம் தீர வேண்டும். இது சரி அப்படி இல்லையா, என்ன 2 மாதம் பொறுத்து அடுத்த இபி யூனிட்டோட பில் வரும்போது செக் பண்ணி பாருங்கள். அந்த வித்தியாசம் இன்னும் தாராளமாக தெரியும். கம்மியாக நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் அந்த எல்லாருமே வீட்டில் உட்கார ஆரம்பிப்பாங்க, மழை காலம் ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, டியூஷன் போயிடுவாங்க. அப்புறம் வீட்டில் ஃபேன் ஓடுறதும் டிவி ஓடுறதும் எல்லாமே கம்மியாகும் போது அந்த அமௌண்ட்டு கம்மியாகும் போது வெளிப்படையாக தெரியும். அதுக்கப்புறம் எந்த காரணமும் உங்களால் வைக்க முடியாது. இது வந்து அந்த சீசனுங்கிறதுனால எல்லாருமே இந்த காரணத்தை எடுத்து வைக்கிறீங்க. இந்த நடிகையை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட சொல்லுங்கள், அவங்களோட பில் எடுத்து போட சொல்லுங்கள். நம்ம பார்த்து செக் பண்ணி அவங்களுக்கான ரிசல்ட்டை அவங்களுக்கு கொடுத்துடலாம். சம்மந்தம் இல்லாமல் வந்து எதையும் பேசி வியூஸுக்காகவும் இல்லை வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக பேசினா அது செட் ஆகாது. மேபி உங்களுக்கு தெரியாமல் அறியாமல் பேசுறீங்கன்னா இந்த மாதிரி பேசக்கூடாது. அதுக்கு கரெக்டான ப்ராப்பர் வேலை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு அரசையே நீங்கள் ஒட்டுமொத்தமாக பேசுகிறது மாதிரி இருக்கும் என்பது தான் ஒரு சில இபி கணக்கெடுக்கிறவங்க பண்ணுற தவறுகள்னால. ஏன்னா வந்து இது தாவேக அரசு அவங்கள வந்து வேலைக்கு போட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு முன்னால் இருந்த அரசுகள் தான் அவங்கள வந்து வேலையில் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உடனே இந்த கவர்மெண்ட்டை என்டையராகவே நீங்கள் சொல்கிறது, ஒரு சில பேர் கணக்கெடுக்க தவறும்போது சின்ன தவறு தான், அதுவும் அவங்களோட சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இருக்குமே தவிர பெரிய இதெல்லாம் இருக்காது. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.